வணக்கம், நான் பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பஸ் வலையொலியில் வருகின்ற காணொளி. 1000 ஒருவன் இருபுள்ளி சுழியம். அத்தியாயம் 32. இடம் காவேரி நதியின் தென்கரை. அரசர் வந்து விட்டாரா? வந்து வெகு நேரமாகிவிட்டது. வசதி அனைத்தும் நான் செய்துவிட்டுதான் சென்றேன். அதிலெல்லாம் ஒன்றும் குறையில்லை. ஆனால் அரசர் இங்கு இப்போது தங்கப் போவதில்லை. என்ன கூறுகிறீர்கள்? தாங்கள் கூறுகையில் ஆம், அப்போது அப்படித்தான் நிலவரம் இருந்தது. இருப்பினும் இன்று இரவே அரசர் செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். அது சாத்தியமே கிடையாது. இரவு பயணம் மிகவும் ஆபத்தில் போய் முடியும். நீயோ நானோ கூறினால் அரசர் கேட்கப் போவதில்லை. சரி, நான் சந்திக்கிறேன். வா. அடுத்த கணம் கூடாரத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்த காவலாளிகளை பார்த்த முக்கிய தளபதி, நீங்கள் செல்லுங்கள், நான் அரசரை காண வேண்டும். உத்தரவு. அடுத்த கணம் தளபதியும், அரசே உள்ளே வரலாமா? நானே வெளியே வருகிறேன். வணங்குகிறேன் அரசே. இருக்கட்டும். எங்கே சென்றிருந்தாய்? படிசல் சவாரி இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது. இனி எதுவும் செல்லக்கூடாது என்று கட்டளையிடச் சென்றிருந்தேன். சரி, படிசல் நின்று விட்டால் என்ன, படகுகள் செல்லும் அல்லவா? செல்லும். இருப்பினும் வேண்டாம் அரசே. என்ன வேண்டாம்? தாங்கள் இங்கு இரவு தங்கப் போவதில்லை என்று. ஆம், காவேரி நதியை கடந்து நான் கோடியக்கரை வரை செல்ல வேண்டும். அரசே, கோடியக்கரைக்கு தாங்கள் எதற்காக செல்ல வேண்டும்? அங்கு முன்பே படைபலங்கள் இருக்கிறது. மேலும் ஒற்றர்கள் மூலியமாக தகவலும் வந்துவிட்டது. வீரபாண்டியரும் அங்குதான் இருக்கிறாராம். அதுதான் எனக்கு வருத்தமே. என்ன அரசை கூறுகிறீர்கள்? ஆம், வருவிசை வீரனும் வீரபாண்டியனும் ஒன்றாக இருப்பதில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. அரசே, அப்படியெல்லாம் தாங்கள் கூறக்கூடாது. வருவிசை வீரனும் வீரபாண்டியரும் ஆக சிறந்த நண்பர்கள் அல்லவா? நண்பர்கள் தான். இருப்பினும் ஒற்றர்கள் மூலியமாக வந்த செய்தி. ஆம், அதுவும் உண்மைதான். தஞ்சையில் கிருபாகரனையும் கிருபாகரன கூட்டத்தையும் வீரபாண்டியர் சந்தித்திருக்கிறார். வீரபாண்டியன் சந்தித்திருக்கிறான். கிருபாகரனையும் கிருபாகரனுடைய கூட்டத்தையும் கைது செய்ய வேண்டும் என்று பாண்டிய தேசத்தில் சட்டம் இருக்கிறது அல்லவா? ஆமரசே. அதைத் தொடர்ந்து பாண்டிய வீரர்களும் அவ்வப்போது தஞ்சையில் முகாமிட்டும் கிருபாகரனுடைய கூட்டத்தையும் தேடிக்கொண்டு வருகிறார்கள் அல்லவா? ஆமரசே, தேடிக்கொண்டுதான் வருகிறார்கள். இப்படி இருக்க வீரபாண்டியன், அதுவும் பாண்டிய தேசத்தின் இளவரசன் தஞ்சையில் வந்தபோது அவனை ஊடுருவி அவனை சந்தித்து அவனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். இதை பற்றி தாங்கள் என்ன கூறப்போகிறீர்கள் தளபதியே? அரசே, மன்னியுங்கள். இதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பொறுப்பை ஏற்றுக்கொள்வது என்றால் அதனுடைய பொருள் என்னவென்று தெரியுமா? மீண்டும் அந்த தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியதுவும் அது கடமை. புரிகிறதா? புரிகிறது அரசே. அரசே, நான் தவறு செய்து விட்டேன், மன்னியுங்கள். அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. கிருபாகரனை நாம் பிடிக்க வேண்டும் என்பது நமக்கு ஒரு வேலையாக இருந்தாலும் வீரபாண்டியனை அவனை சந்தித்தும் ஏன் விட்டுவிட்டு சென்று விட்டான்? அதுதான் எனக்கு புலப்படவே மாட்டேங்கிறது. ஏதேதோ விடயங்கள் எண்ணத்தில் போய்கொண்டும் இருக்கிறது. வீரபாண்டியரை தாங்கள் சந்தேகிக்கிறீர்களா? இல்லை 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 இல்லை. எனக்கு வீரபாண்டியன் மீது சந்தேகம் எதுவும் இல்லை. நான் இன்று அரண்மனையில் எந்த ஒரு பயமும் இன்றி, எந்த ஒரு தொல்லையும் இன்றி ஆட்சி செய்து வருகிறேன் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க முக்கிய காரணமே எனது தம்பி வீரபாண்டியன். அவனை நான் சந்தேகிக்க இல்லை, அந்த எண்ணமே எனக்கு வராது. ஆனால் அவன் கிருபாகரனை சந்தித்து ஏன் விட்டு விட்டான்? அதுதான் எனக்கு தெரிய வேண்டும். ஒருவேளை கிருபாகரர் அவனுடைய ஆட்களோடு இருந்திருந்தால், அப்படி என்றால் வீரபாண்டியனுக்கு அவ்வளவு வீரம் இல்லை என்று கூறுகிறாயா? ஐயோ, மன்னியுங்கள் அரசே, நான் அப்படி கூற வரவில்லை. வீரபாண்டியர் எந்த ஒரு பாதுகாப்பு படையும் இல்லாமல் தனியாக சென்றிருக்கிறார். தனியாக சென்று விட்டால் வீரபாண்டியன் கிருபாகரனை கண்டு பயந்து விடுவானா? பயமெல்லாம் இல்லை. வீரபாண்டியருடைய வீரத்திற்கு எந்த ஒரு ஐயமும் கலங்கமும் ஏற்படாது. பிறகென்ன, எதிரே நின்று கொண்டிருக்கும் கிருபாகரனுடைய வீரத்திற்கும் எந்த ஒரு கலங்கமும் ஏற்படாதே. புரிகிறது. எனக்கு இப்போது அனைத்தும் புரிகிறது. வீரபாண்டியன் வருவிசை வீரன் மீது கொண்ட நட்பின் காரணமாகத்தான் கிருபாகரனை ஒன்றும் செய்யாமல் விட்டிருப்பான். ஆனால் வருவிசை வீரனும் நம் பக்கம் தானே இருக்கிறார். உனக்கு அதெல்லாம் புரியாது தளபதியே. அவன் நம் பக்கம்தான் இருப்பான். ஆனால்
பாசம் என்பது ஜென்மம் ஜென்மமாக தொடரும் ஜென்ம பகையை போல நம்மால் யாரு எப்படி மாறுவார்கள் என்று துளியும் கணிக்க இயலாது. இப்போது இலங்கையிலும் ஏதேனும் பிரச்சனை ஏற்படுத்திவிட்டால் பிறகு அதை சமாளிக்கவே முடியாது. முன்பே ஏதோ தகவல் வந்திருக்கிறது. அது என்னவென்று தங்களுக்கு தகவல் கொடுத்து விட்டேனே. 2 நாட்களுக்கு முன்பு வந்த தகவல் அது. அறுவிசை வீரன் இலங்கை அரசினிடம் வம்பு செய்து விட்டானாம். பாண்டியர்களை அவமதிப்பு செய்தால் அனைவருக்கும் கோபம் வரத்தானே செய்யும். ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் நீ குலனோ கடம்பனோ கம்பனோ அனைவரும் அங்கிருந்தும் யாரும் எதுவும் செய்யவில்லை. இப்போது கிருபாகரனின் மீது நமக்கு சந்தேகம் வரும்பொழுது வீரபாண்டியனா அறுவிசை வீரனா என்று சந்தேகம் எழுகிறது. ஆனால் அங்கு உச்சக்கட்ட கோபத்தை கொண்டிருந்தவன் அறுவிசை வீரனாக திகழ்கிறான். ஏதோ ஒன்று சரியில்லை. அதை சரி செய்ய வேண்டும். பார்ப்போம் என்ன நடக்கும் என்று. நான் இப்போதைக்கு கோடிக்கரையை நோக்கி பயணிக்கிறேன். அரசே சரி, ஆனால் இந்த இரவு பயணம் வேண்டாம். கிருபாகரனுடைய ஆட்கள் எங்கிருப்பார்கள் என்று தெரியவில்லை. மேலும் தஞ்சையை தாங்கள் கடந்துதான் செல்ல வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள். தாங்கள் கூற வருவது என்னவென்றால், பாண்டிய அரசே, இப்போது சென்று விடாதீர்கள், உங்களுக்கு பிரச்சனை வரும் என்கிறாயா? ஐயோ அரசே, இல்லை. இப்போது தாங்கள் குருநல தேசத்தின் வழியாக சென்றால் பிறகு அந்த அரசர்களும் தங்களுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். புரிகிறது. இருப்பினும் என்னுடைய பயணத்தை நான் தாமதப்படுத்தப் போவதில்லை. வீரபாண்டியனை நான் சந்தித்தே ஆக வேண்டும். மேலும் சந்திரபானுவிடம் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்திவிடக்கூடாது. பிரச்சனையை செய்தவன் அறுவிசை வீரன் என்பதால் வீரபாண்டியன் அவன் பக்கமே நிற்பான். நட்புக்கு அது அழகுதான், ஆனால் நாட்டுக்கு அது ஒத்து வராத விடயம். சந்திரபானுவிடம் நாம் நட்பு பாராட்டினால்தான் நமது மக்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வணிகம் செய்ய முடியும். கடல் கடந்திருக்கும் தமிழர்களையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தளபதியே, பிரயாணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். சரி அரசே, உத்தரவு, வருகிறேன் என்று கூறிவிட்டு தளபதியும் செல்ல, பாண்டிய அரசனான சுந்தர பாண்டியனும் ஏதோ ஒரு சிந்தனையில் ஆழ்ந்தான். அதை மற்றொரு முனையில் இலங்கை தீவின் வடக்கு பகுதி. வீரபாண்டியர் எங்கே? இங்குதான் இருக்கிறேன். அறுவிசை வீரன்? ஏன் கடம்பா, இங்குதான் இருக்கிறேன். அந்த கல்லை கொடு. கல் அருந்தி அனைத்து குடியையும் நாசம் செய். நீ அடுத்த கணம் வீரபாண்டியனும், கடம்பா என்ன ஆயிற்று உனக்கு? இவனால் தான் அனைத்து பிரச்சனையும். அப்போது நீங்களும் தானே அவனோடு இருந்தீர்கள். சந்திரபானு பேச்சிய பேச்சுக்கு அறுவிசை வீரன் செயல்பட்டான். அப்போது நீங்களும் தானே அவன் பக்கம் நின்று சண்டையிட்டீர்கள். இளவரசே, அதெல்லாம் சரியாகத்தான் செய்தான் இவன். ஆனால் இப்போது ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். அதை மட்டும் மன்னிக்கவே முடியாது. அடுத்த கணம் நீ குழலனும் கம்பனும் அங்கு வந்து நிற்க, என்ன கடம்பா, என்ன உளறிக் கொண்டிருக்கிறாய்? ஒன்றும் உளரவில்லை, நடந்ததைத்தான் சொல்கிறேன். கடம்பா, இளவரசே, நீ அறுவிசை வீரனை திட்ட வேண்டும் என்றால் அதில் பாதி திட்டு என்னையும் நீ திட்டிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் 2வது நடத்திய தாக்குதலில் எனது பங்களிப்பும் அதிகமாக இருக்கிறது அல்லவா? ஐயோ இளவரசே, நான் கூற வருவது அது இல்லை. பிறகு என்ன கடம்பா, வேற என்ன விடயத்தை நான் செய்தேன்? இந்த கல்லை எடுத்துக்கொண்டு வந்தேன். எப்படி இருந்தாலும் உனக்கு கொடுக்க போவதில்லை. அதையா கூறுகிறாய்? கல்லு, அதை குடித்து நீயே அழிந்து போ. எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. வேண்டாம் என்றால் விட்டுவிடு. அறுவிசை வீரா, என்ன எங்கே செல்கிறாய்? இப்போது உமக்கு என்ன பிரச்சனை? இங்கே தீர்வு காண வேண்டும். என்ன தீர்வு உமக்கு? தீவில் நின்று கொண்டு தீர்வு. கம்பா, என்ன அறுவிசை வீரா? ஒரு கல்பானையை காணும். இவன் கீதோ அருந்து விட்டு வந்து விட்டானா? கட்டம்பா, என்ன பிரச்சனை உமக்கு? இப்போது எதற்காக இங்கு வந்து கத்திக்கொண்டிருக்கிறாய்? அனைவரும் படைபலங்களை தயார் செய்வதில் நாட்டமாக இருக்கிறோம். வேலை செய்து கொண்டும் இருக்கிறோம். சந்திரபானுடைய படைகள் எப்போது வரும், எப்படி வரும் என்று அனைவரும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் நீ இங்கு வந்து ஏதேதோ உளறிக் கொண்டிருக்கிறாய். ஆம், உளர்வதைப் போலத்தான் தெரியும் அனைவருக்கும். காரணம், நான் பாண்டிய தேசத்திற்கு உண்மையாக இருக்கிறேன். கடம்பா, இளவரசே, என்ன ஆயிற்று உமக்கு? ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறாய். வீரபாண்டியா, விட்டுவிடு. நீ போய் வேலையை பார்.
வருவிசை வீரா! அடுத்த கணம் கையில் வைத்திருந்த கல்பானையை தூக்கி வீச சட்டென்று வீரபாண்டியன் அந்த கல்பானையை தடுத்தான். வருவிசை வீரா! வீரா, நீ இதில் தலையிடாதே. ஏய், நான் பாண்டிய தேசத்தின் இளவரசன். அவன் எனது தேசத்தில் பணிபுரியும் ஒரு தளபதி. ஓ, தளபதியோ? பிறகு நான் யார்? நீ எனது நண்பன். நண்பன் நண்பன் என்றால் எனக்குத்தான் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கொடுக்கிறேன். உனக்குத்தான் இப்போதும் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அப்படியா? அவனை அடிக்க வந்தால் நீ என் மீது சீறுகிறாய். இதுதான் நட்பு கழகோ? ஆமடா, இதுதான் நட்பு கழகு. நண்பன் தவறு செய்தாலும் அதை சுற்றி காட்டுவதுதான் நட்பு கழகு. கோந்தபுரம் போகிறேன் நான். வருவிசை வீரானில் கடம்பா, உனக்கு என்ன பிரச்சனை? இப்போது எதற்காக வருவிசை வீரனிடம் பிரச்சனை இழுத்துக் கொண்டிருக்கிறாய்? கூறுகிறேன் இளவரசே, கூறுகிறேன். இந்த தீவில் நடந்த திடுக்கிடும் தகவலை நான் தருகிறேன். இந்த வருவிசை வீரன் சோழர் குலத்தைச் சேர்ந்தவன் தானே? அடுத்த கணம் கண்களை மூடிய வருவிசை வீரனோ சட்டென்று கடம்பனை பார்த்து திரும்பினான். என்ன திரும்புகிறாய்? கூறுங்கள், கூறுங்கள் இளவரசே. இப்போது எதற்காக அனைத்து வீரர்களும் இருக்கும் பொழுது இந்த விஜயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய்? ஆம், அவன் சோழ தேசத்தின் வழிவந்தவன் தான். இப்போது அதற்கென்ன? ஆனால் இப்போது நம்மோடு எதற்காக இருக்கிறான்? இவன் செல்ல வேண்டியதுதானே அந்த காவேரி நாட்டுக்கே. வைகை நாட்டில் இவனுக்கு என்ன வேலை? கடம்பா, வார்த்தையை அளந்து பேசு. நீ எமது தளபதி தான், ஆனால் அவன் எனது நண்பனும் கூட. நாவடக்கம் இல்லாவிட்டால் பிறகு என்னை தடுக்க இயலாது உமக்கு. மன்னியுங்கள் இளவரசே, மன்னியுங்கள். ஆனால் பாண்டிய தேசத்தின் மீது நான் வைத்திருக்கும் விசுவாசத்திற்கு அளவே இல்லை. உமது விசுவாசத்தை யாரும் இங்கு சந்தேகிக்கவில்லை. இப்போது உமக்கு என்னதான் பிரச்சனை? கூறுகிறேன், கூறுகிறேன் இளவரசே. அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள் வீரர்களே, அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். சோழர்களை வீழ்த்திய நமது பாண்டிய தேசம் சோழ தேசத்தின் குறுநில தேசத்தின் அரசர்கள் அனைவரையும் பாண்டியர்கள் அடிபணிய வைத்து கப்பம் கட்ட வைத்தார்கள். அதில் ஒரு சிலர் இனி உங்களுக்கு கப்பம் கட்ட முடியாது என்று விலகிச் சென்றார்கள். அவர்களிடம் போரிட்டு சண்டையிட்டு அவர்களுடைய தேசத்தை பறித்து நமது குறுநில தேசத்தின் அரசர்களிடம் அதை ஒப்படைத்தோம். அப்படி ஒப்படைத்த பிறகும் இன்னும் சில பேர் புரட்சிகரமான வேலையை செய்து வருகிறார்கள். அதில் ஒருவன் தான் அந்த கிருபாகரனும் அவனுடைய கூட்டமும். பாண்டிய தேசத்தின் அரசரோ நம் அனைவருக்கும் அல்ல, சோழ தேசத்தில் கூட அந்த கட்டளை இருக்கிறது. கிருபாகரனையோ அவனுடைய ஆட்களையோ பிடித்துக் கொடுத்தால் சன்மானமும் வழங்கப்படும். மேலும் அவர்களுக்கு பாண்டிய தேசத்திற்கு கீழே பணிபுரியும் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டால் மீண்டும் தேசமும் வழங்கப்படும் என்று கூறினார். சுந்தரபாண்டியர் இப்படி ஒரு கட்டளை எதற்காக இட வேண்டும்? காரணம், கிருபாகரன் மீது இருக்கும் நம்பிக்கையும் அவனுடைய வீரத்திற்கு கொடுக்கும் ஒரு மரியாதையும் தான். இருப்பினும் கிருபாகரனும் அவனுடைய கூட்டமும் நாங்கள் சோழ தேசத்தை மீட்டெடுப்போம் என்று பகல் கனவு கண்டு வருகிறார்கள். அப்படி பகல் கனவு காணும் அந்த மானுடர்கள் இரவு வேளையில் ஊடுருவி நமது பாண்டிய தேசத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது நம் அனைவருக்கும் தெரியும். இவ்வாறு இருக்க கிருபாகரனையோ கிருபாகரனுடைய கூட்டாளிகளுடைய ஆட்களையோ எங்காவது கண்டால் அவர்களை பிடித்து பாண்டிய தேசத்தின் சிறையில் அடைக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு பாண்டிய வீரனுடைய கடமையாகும். அப்படி வருவிசை வீரன் ஒருபோதும் எண்ணவில்லை. வருவிசை வீரன் ஒருபோதும் பாண்டிய தேசத்தின் படை வீரனாக எண்ணிக்கொள்ளவே இல்லை. அது தெல்ல தெளிவன இன்று தெரிந்தது. நானே கண்டேன். இவர்கள் பேசியதை நானே கேட்டேன். கண்ணால் கண்டதும் பொய், காதால் கேட்பதும் பொய் என்றால் இதோ இப்போது தீர விசாரிக்க நானே வந்திருக்கிறேன். கேளுங்கள் இளவரசே. இதே இலங்கை தீவில் வடக்கு பகுதியில் அடர்ந்த காட்டுக்குள் கிருபாகரன் இவனை வந்து இப்போது சந்தித்து விட்டு சென்றான். இவன் எண்ணி இருந்தால் கிருபாகரனை கைது செய்திருக்கலாம். ஆனால் அங்கு மாமா மாமா என்று உறவாடினான் இவன். இப்படி ஒரு எண்ணம் கொண்டவனோடுதான் இவ்வளவு நாட்கள் நான் குதிரையை செலுத்திக் கொண்டு போர் செய்தேனா? இப்படி ஒரு எண்ணம் வைத்திருந்தவனைத்தான் நான் எனது கூட்டாளி என்று கூடாரத்துக்குள் விட்டேனா? என்ன என்ன எனக்கு ஆதங்கம் தீரவில்லை இளவரசே. அதுதான் உங்கள் முன்னேயே கொண்டு வந்து நிறுத்திவிட்டேன். கேளுங்கள், கேளுங்கள் அவனை. அடுத்த கணம் வீரபாண்டியனும் மற்றவர்களும் வருவிசை வீரனை பார்க்க, வருவிசை வீரனும் அமைதியாக இருந்தவன் வீரபாண்டியனை பார்த்தான். எதுவும் பேசாத வீரபாண்டியன் மற்ற படை வீரர்களையும் பார்த்துவிட்டு, செல்லுங்கள், அனைவரும் சென்று வேலையை பாருங்கள். எப்போது வேண்டுமானாலும் போர் தொடங்கலாம். முதலில் அந்த வேலையை பாருங்கள். செல்லுங்கள், செல்லுங்கள் என்று கூறிவிட்டு அனைவரையும்
போகச் சொல்லிவிட்டு மீண்டும் கடம்பனை பார்க்க, கடம்பனோ, என்ன இளவரசே, நான் எவ்வளவு பெரிய விடயத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் என்னவென்றால் கிருபாகரனை வருவிசை வீரன் சந்தித்தது எமக்கு தெரியும். அடுத்த கணம் வருவிசை வீரன் வீரபாண்டியனை பார்க்க, ஆம், கிருபாகரன் இங்கு வந்துவிட்டார் என்பதும் எமக்கு தெரியும். அடுத்த கணம் நீ குழலனும் கம்பனும், என்ன இளவரசை கூறுகிறீர்கள், அவர்களும் இங்கே தான் இருக்கிறார்களா? ஆம், இவை அனைத்தும் தெரிந்தும் நீங்கள் அமைதி காத்தது ஏன்? வருவிசை வீரன் போய் சந்தித்து வந்தது தங்களுக்கு தெரியுமா? தெரியும், ஆனால் அவன் என்னிடம் சொல்லிவிட்டு செல்லவில்லை. பிறகென்ன அரசே, இவனை இப்போதை சிறைபிடிக்கலாம். எந்த தவறை செய்ததற்கு தவறு என்று தவறாக சொல்லியிருக்கிறேன். துரோகத்தின் மறு உருவம் இவனெல்லாம். கிருபாகரனை சந்தித்தது துரோகமா? இவன் எங்கோ சென்றான், அவர்கள் வந்து இவனை சந்தித்தார்கள். அது ஒரு தவறா? தவறு அது இல்லை இளவரசே. இவன் கிருபாகரனை ஏன் பிடிக்கவில்லை? ஏன் கிருபாகரனுடைய ஆட்கள் அதிகமாக இருந்திருந்தால் என்ன இளவரசே, இவனுடைய வீரத்திற்கு அந்த கிருபாகரனுடைய வீரமும் சரி, நமக்காவது தகவல் இட்டிருக்கலாமே, கூச்சல் இட்டிருக்கலாமே. ஓ, அதுவும் செய்திருக்கலாம். ஆமாம், வருவிசை வீரன் கிருபாகரனை சந்தித்து விட்டு அவனை பிடிக்காமல் வந்ததால் நீ துரோகி என்கிறாய். நீ கிருபாகரனை சந்தித்தாயா? இல்லை, நான் சந்திக்கவில்லை. இவனும் அந்த கிருபாகரனும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். பிறகு நீ ஏன் கூச்சலிடவில்லை? இளவரசே, கிருபாகரனை சந்தித்திருந்தால் காவல் வீரர்கள் இங்கேதானே இருக்கிறார்கள். ஆம். பெரும்படைக்கான காவல் வீரர்கள் இருக்கிறார்களா? சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கிருபாகரனுடைய ஆட்கள் அதிக அளவில் இருந்தார்களா? இல்லை, ஓரளவுக்கு. இப்படி இருக்க எதற்காக நீ கூச்சலிடவில்லை? அது வந்து இவன் செய்த விடயத்தை பார்த்து நான் திகைத்து போய் நின்று விட்டேன். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியவில்லை. அதுதான் இங்கு வந்து விட்டேன். கிட்டத்தட்ட நீயும் வருவிசை வீரனும் ஒரே தவறுதான் செய்திருக்கிறீர்கள். கிருபாகரனை பார்த்தும் யாரிடமும் கூறாமல் வந்திருக்கிறீர்கள். இப்போது உங்கள் இருவருக்கும் என்ன தண்டனை கொடுக்கலாம் கூறுங்கள். என்ன இளவரசை, தண்டனை கொடுக்க வேண்டியது அவனுக்கு, எனக்கு எதற்கு தண்டனை? நீயும் கிருபாகரனை சந்தித்தாய் அல்லவா? ஐயோ, நான் அவனை சந்திக்கவில்லை. பிறகு பார்த்தேன். ஓ, சந்திப்பு வேற பார்ப்பது வேறையா? ஐயோ, ஆம் இளவரசே. அப்படி என்றால் பார்ப்பது தவறில்லை, சந்தித்ததுதான் தவறு. என்ன கூறுகிறீர்கள்? ஆம், சந்தித்ததுதான் தவறு, பார்ப்பது தவறில்லை. அப்படி என்றால் உங்கள் இளவரசன், ஆம் நீங்கள், வீரபாண்டியன், ஆம் நீங்கள் தான். நானும் கிருபாகரனை சந்தித்தேன். இளவரசே, தஞ்சையில் வரும்பொழுது சந்தித்தேன். கிருபாகரனை கைது செய்யும் நிலைமையில் தான் இருந்தேன். அவனுடைய வீரர்களை எல்லாம் அடித்து போட்டுவிட்டு கிருபாகரனை எப்படியாவது பிடித்துவிடும் ஆற்றலும் என்னிடம் இருக்கிறது. இருப்பினும் நான் அவனை கைது செய்யவில்லை. அருகாமையில் இருக்கும் பாண்டிய தேசத்தின் முகாமுக்கும் நான் தகவல் கொடுக்கவில்லை. நேரடியாக இங்கு வந்து விட்டேன். இப்போது கூறு, எனக்கும் வருவிசை வீரனுக்கும் என்ன தண்டனை கொடுக்கலாம்? இளவரசே, என்ன தண்டனை கொடுக்கலாம்? இளவரசே, நீங்கள் கைது செய்யாமலோ தகவல் கொடுக்காமலோ வந்திருந்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அதே போல்தான் எமது நண்பன் வருவிசை வீரனுக்கும் ஏதேனும் காரணம் இருக்கும். அது என்ன காரணம் என்று அவன் சொல்ல வேண்டிய காரணமாயின் எனது நண்பன் என்னிடம் கூறுவான். சொல்ல முடியாத காரணமாயின் எனது நண்பன் என்னை கஷ்டப்படுத்த மாட்டான். சென்று வேலையை பார் என்று கூறிவிட்டு வீரபாண்டியன் அங்கிருந்து செல்ல, வருவிசை வீரனோ வீரபாண்டியன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான். காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக. நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு தெரியுதா? ஆமாங்க, இதுதான் 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில், அதாவது நம்மளுடைய கோவில்களில் காணப்படுற கல்வெட்டு எழுத்துக்கள். இதில் வல்லவரையன் வந்தியத்தேவர்னு எழுதியிருக்கேன். இது ராஜகேசரி வன்மரானன்னு எழுதியிருக்கேன். இது விக்ரம சோழியவரையன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இது சுந்தரபாண்டியன் எழுதியிருக்கேன். இது என்னோட பேருன்னா அருண் பிரசாத்னு எழுதியிருக்கேன். இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு கற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா 6383812090 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னால் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியாதுப்பா, ரெக்கார்டிங் செஷன் இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு நினைச்சாலும் ரெக்கார்டிங் செஷனும் அவைலபிளா இருக்குங்க. இந்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா எந்த கோவிலுக்கு வேணாலும் போய் நம்மளுடைய கல்வெட்டுகளை உங்களால படிக்க முடியும். வகுப்பு இன்னும் 2 நாட்கள்ல தொடங்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க பிங் பண்ணுங்க.